ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒன்றே செய் அதை நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி மட்டும் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ரேஞ்ச் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எஸ்டர்டே நமக்கு என்ன இடத்துல க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். இந்த பாசிட்டிவ் ஓப்பனோட அர்த்தம் என்னன்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பன் ஆனதுனால இதுக்கு பேர் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் அல்லது வந்துட்டு கேப் நியர் ஓப்பன் அப்படின்னு கேப் அப் ஓப்பன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஹை பார்த்தீங்கன்னா 23,279, லோ பார்த்தீங்கன்னா 23,104 போயிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் அதாவது இந்தியா விக்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட -5% இன்னைக்கு இருந்தாங்க. அப்போ இங்க என்னன்னா ஆப்ஷன் செல்லர்ஸோட பேனிக் இந்த இடத்துல கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும், அதே போக ஏடி மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்றைய தினம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 105.88 95 ரூபாய். இன்னைக்கு ஓப்பனிங்ல நமக்கு ஒரு 58க்கு பிலோ போயிட்டாங்க. அப்போ இந்தியா விக்ஸும் நமக்கு மைனஸில் இருக்கு. ஏடிஎம் டிகேவும் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பைரி நியர்ல இன்னைக்கு எக்ஸ்பைரினால நமக்கு வீக்லி எக்ஸ்பைரினால அதுவும் டவுன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லருக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால வந்து ஓவர் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி ரேஞ்சை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்காக நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 95 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இதை 100 ரவுண்ட் அப் பண்றோம். ஏன்னா நிப்டியோட ஸ்ட்ரைக்கோட டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 50 100 அப்படிங்கிறது போறதுனால நமக்கு இப்போ இங்க 95ன்னு கொடுத்ததுனால இது நான் 100 ரவுண்ட் பிக் பண்ணி இந்த பக்கம் வந்து -100 +100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 23,050ம் 23,250 வந்துடும். அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200. அப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா 23,250 கால் புட்டுக்கு இங்க பாருங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு பண்றேன். என்ன பண்ண புட்டோட க்ளோஸையும் காலோட க்ளோஸையும் மைனஸ் பண்ணும்போது 116 ரூபாய் வந்துடுது. இதுதான் நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ அந்த 116 இங்க போட்டாச்சு. டோட்டல் ரேஞ்ச் 200, காமன் ஏடிஎம் 95. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 116க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அப்போ 116க்கு கீழே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேலே போறதுக்குண்டான வழிகளை ஓப்பன் ஆயாச்சு. அப்போ புட் ஆப்ஷன் வந்து தடுப்பு இல்லை. அப்ப மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரக்கூடான வாய்ப்பே கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காலையில இருந்தது. ஆனா இன்னொரு விஷயம் நமக்கு பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 23,050 கால். ஸோ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ படி 80, அடுத்து டோட்டல் ரேஞ்ச் 200, காமன் ஏடிஎம் 95 இது போட்டிருக்கோம். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ப்ரைஸை தக்க வைக்கல அப்படிங்கும் போது நமக்கு 23,250 புட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கிடைக்குது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு அவங்க மேலே ஏறும்போது கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் இறங்கி இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணல 80ங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே போகல. அதாவது 23,050 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் புட்டோட க்ளோஸ் இது பண்ணிட்டு நமக்கு 80 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 80 நம்ம பண்ணும்போது நமக்கு இங்க கட் ஆகலைங்கும் போது மார்க்கெட் அங்கிருந்து ரைஸ் ஆகி 200 கட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப 200னாலும் இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு 23,250 ஃபுல் ரேஞ்ச் அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஸோ இதைத்தான் நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்றோம். ஸோ நாளைக்கு வீடியோஸ் அதாவது நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு உண்டான லெவல்ஸை நான் இப்ப காமிக்கிறேன். ஆனா இதை நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வே மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிக்கு மாத்திடுறேன். இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும். இப்போ எல்டிபி மட்டும் தான் இருக்குமே தவிர மார்க்கெட்ல வந்து க்ளோஸ் பிரைஸ் செட்டில்மெண்ட் நடக்கல. இது செட்டில்மெண்ட் வந்து ஒரு 7 மணிக்கோ இல்ல 8 மணிக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகல, இல்ல கொஞ்சம் லேட்டாக கூட அப்டேட் ஆகலாம். ஆனா இந்த க்ளோஸ் பிரைஸை தான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் இதை வச்சு நான் கொண்டு வந்துக்கிறேன். அதாவது லாஸ்ட் ட்ரேடிங்ல நான் நீங்க செட்டில்மெண்ட் பிரைஸை வச்சு நீங்க கொண்டு வந்துக்கணும். இப்போ 284, 107 இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு 184 வந்துடும். அப்போ இதை நான் இதோட ஆட் பண்றேன். அப்போ 23 150 பிளஸ் 184 அப்போ 200 வச்சாலே 23,350 வந்துடும். இப்போ 350க்கு நான் போயிடுறேன். அந்த ஸ்ட்ரைக் போகும்போது அங்க பாத்தீங்கன்னா கால் புட்டுக்குண்டான டிஃபரண்ட் நமக்கு கம்மியா இருக்கும்.
இங்க பாருங்க 173, 192. அப்ப 181 வந்து காமன் ஏடிஎம் நமக்கு கிடைக்குது. இன்னும் செட்டில்மெண்ட் வரல. நான் எல்டிபி வச்சே போடுறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது 150, 200க்கு இன் பிட்வீன்ல வருது. நியர் பை 200 இருக்கிறதுனால நான் 200 எடுத்துக்கிறேன். இதிலிருந்து 200 பாயிண்ட் மைனஸ் பண்றேன். இதிலிருந்து 200 பாயிண்ட் நான் பிளஸ் பண்றேன். அப்போ 23, 150 ஸ்ட்ரைக் வருது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 23,550 வருது. இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருது. அப்போ நம்ம 23,150 காலும் 550 புட்டுக்கு உண்டான இம்பேக்டட். ஏன்னா இது வந்துட்டு ஐடிஎம் காலா இருக்கும். இது வந்து ஐடிஎம் புட்டா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க கொண்டு போய் டேட்டாஸை நம்ம பார்க்கணும். இப்போ நான் இந்த டேட்டாஸை நான் 150 காலுக்கு நான் பண்ணிடுறேன். நீங்க க்ளோசிங் பிரைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்க அதை பதிவு பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 284, 107, 177 அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த டேட்டாக்கு 23,150 டேட்டாக்கு 177ங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ, 400 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச், அதுக்கப்புறம் 180 அப்படிங்கிற காமன் ஏடிஎம். இந்த மூணுமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 550க்கு 23,550க்கு. ஸோ 310 மைனஸ் 91 90ன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 220. அப்போ இதுக்கு 220, 180, 400 இதோட டேட்டாஸை நீங்க வந்து கிராஃப்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த சார்ட்ல போட்டு வச்சுட்டு இவங்க உங்களுக்கு 220 ரூபாய்க்கு கீழே போகாத வரை மார்க்கெட் வந்துட்டு 23,350க்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது இதோட வே. அதே மாதிரி 23,150 எடுத்துக்கிறோம். இதுக்கு 177க்கு கீழே இவங்க போகாத வரை மார்க்கெட் 23,350க்கு மேல இருக்கிறதுக்குண்டான வேவை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ வால்டிலிட்டி கிரியேட் பண்ணும். அப்போ இது ரேஞ்சை கண்டுபிடிச்சு அதற்குண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூவை கண்டுபிடிச்சு மார்க்கெட் இது வந்துட்டு கேட்வே ஓப்பனா இல்லையா அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதையே நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டே வாங்க. இந்த டேட்டாஸை பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணலாம். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.